ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 இரண்டாவது வாரத்துக்கான இரண்டாவது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னு வந்து பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி சபரி அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23,023 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23.07% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய சபரி அவர்கள். அண்ட் இவரை பொறுத்தவரையிலும் நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது கிட்டத்தட்ட 23.44% வந்து இருந்துட்டு இருந்தார் நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியே தீரணும். இவர் ரொம்ப நல்லவர் மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருந்துட்டுருக்காரு. உண்மையாகவே ஒரு நல்லவரா, அப்படிப்பட்டவர் தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சில காலங்களாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெண்டாவது இடத்துல திவாகர் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 22,635 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24.07% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 22.69% வந்துருந்துட்டுருக்காரு திவாகர் அவர்கள். ஸோ சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி குறைஞ்சதே கிடையாது. மூன்றாவது பொசிஷனில் நம்மளுடைய கமருதீன் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10,921 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.29% இருந்த நம்மளுடைய கமருதீன் அவர்கள் இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10.95% வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ கமருதீனை பொறுத்தவரையிலையும் அவன் ஒரு தற்குறி பையன் அப்படின்னு தான் நான் சொல்லி தருவேன். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு மோசமாக நடந்துக்கிறாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியாத ஒரு தற்குறி பையன் தான். ஸோ அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 4th பொசிஷனில் விஜே பார்வதி. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10,369 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.94% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. அதே போல் இப்போது 10.39% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய விஜே பார்வதி அவர்கள். ஸோ இவங்களுக்கு நல்ல சரியான ஹைப் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லும். ஏன்னா நேற்றுக்கு 8.94% இருந்த நம்மளுடைய விஜய் பார்வதி இப்போது 10.39% வந்து இருந்துகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 2% அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்கள பொறுத்தவரையிலையும். அதுக்கடுத்த 5th பொசிஷனில் ரம்யா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9,272 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.88% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. அதே போல் இப்போ 9.29% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ரம்யா அவர்கள். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. அண்ட் நல்ல ஒரு தொடக்கம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை அவங்க தக்க வச்சுக்கிட்டாலே போதுமானது. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் அரோரா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7,333 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.17% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. அதே போல் இப்போது 7.35% வந்து இருந்துகிட்ருக்காங்க அரோரா சிங்குலர் அவர்கள். இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ வாக்குகள் வருதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு வாக்குகள் வந்து வந்துட்டுருக்கு. பட் உள்ளே வந்து ஒரு காதல் கண்டென்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது எவ்வளோ நாளைக்கு நிலைக்கும்னு தெரியல. அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் கெமி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5,490 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.38% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.5% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய கெமி அவர்கள். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ஜம்ப் அடிச்சிருக்காங்க. ஏன்னா நேற்றுக்கு 9வது பொசிஷனில் ஆரம்பித்த கெமி அவர்கள் இப்போ 7வது பொசிஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. கெமியை தொடர்ந்து 8வது இடத்துல அப்சரா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5,433 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 5.41% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.45% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய அப்சரா அவர்கள். ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எதிர்பார்த்தோம். இன்னும் லாஸ்ட் வீக்கில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருந்தது. பட் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலையும் சபரி, திவாகர், கம்ருதீன் அண்ட் பார்வதி இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. 9வது இடத்துல எப்ஜே. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 5,302 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.41% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.31% வந்து இருந்துகிட்ருக்காங்க எப்ஜே அவர்கள்.
ஸோ எஃப்ஜே அவர்களை பொறுத்தவரையிலையும் நான் முன்னாடி எப்படி கமருதீன் அவர்களை ஒரு தற்குறின்னு சொல்லுவனோ அதே போல் தான் எஃப்ஜே அவர்களும் அதை விட பெரிய தற்குறி அப்படின்னு வந்து சொல்லி தீரணும். இந்த வார்த்தைகள்லாம் பெருசாக நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்ல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீனுக்கு சுத்தமாக பேச வரவே இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. ஆனால் எவ்வளோ தூரம் ஒரு ஆளை வந்து அவமானப்படுத்த முடியுமோ, வார்த்தைகளால் வந்து எவ்வளோலாம் கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கொச்சப்படுத்துகிறாரு கமருதீன். கொச்சப்படுத்திட்டு ஐயையோ இது நம்மளுடைய கேரக்டரை இது வந்து வெளியே தெரிஞ்சிருப்போம், மக்கள் வந்து நம்மளை தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படின்னு ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் போய் சாரி சொல்கிறது. சாரி சொல்ல போகும்போது என்னப்பா இப்படி பண்ணிட்ட, நீ எல்லாம் பேசாதுப்பா, நீ வந்து இப்படியெல்லாம் பேசியிருக்கவே கூடாதுப்பா அப்படின்லாம் சொல்லவே கூடாதான். ஏன்னா இவர் என்னனாலே பேசலாமா, பேசிவிட்டு சாரி கேட்டால் அதை அக்செப்டும் பண்ணுமா, என்னையா நியாயம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. நேற்றுக்கு கூட அதே பிரச்சனை தான். திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. குறிப்பாக எப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்வதிக்கும் பிக் பாஸ் ஹவுஸாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபைட் வந்து போயிட்டுருக்கு. அவங்க வந்து சாரி சொன்னால் தான் நாங்கள் சமைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்காங்க. பார்வதி வந்து சாரியே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்ருக்காங்க. அப்போது திவாகருடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்னா, ஏன்பா எதுக்குப்பா சாரி கேட்கணும், எதுக்கு சாரி கேட்கணும், இங்கே எத்தனையோ பேர் என்னென்னவோ பண்ணிவிட்டு சாரி கேட்காம வந்து இருந்துகிட்ருக்காங்க. அப்போ பார்வதி மட்டும் ஏன் சாரி கேட்கணும், அவங்க பண்ணது சரிதான், அதுக்கெல்லாம் சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னெல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க, பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, எத்தனையோ கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறாங்க. என்னால் அந்த ஒரு லெவலுக்கு கீழே இறங்கி அவங்கள மாதிரி என்னால் பேச முடியல, எனக்குன்னு ஒன்று இருக்குது சமுதாயத்தில், ஸோ அதனால் வந்து இறங்கி பேச முடியல அப்படின்னு பேசிகிட்ருக்காரு. அப்போ கூட டே உருண்டை அவர் ஏங்க கமருதீன் வந்து சொல்கிறதுங்க, டே உருண்டை நீ எல்லாம் வாயை மூடுறா பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. உருண்டை வாயை மூடுறா போடா டே அப்படின்றது என்ன, பைத்தியன்றது, லூஸுங்கிறது, நொண்டிக்காலா அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக இன்ஹியூமன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரி போடா வாடா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கூட ஏற்றுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தரை வந்து ஃபிசிக்கலாக அவரால் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் பொழுது அவரை போய் நீங்கள் வந்து நொண்டிக்காலா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து தட் இஸ் நாட் எக்ஸ்க்யூசிவ். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுக்கவே முடியாது. அது கமருதீன் அவர்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே. ஸோ எஃப்ஜேவெல்லாம் இன்னும் தரங்கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, ஆட்டிடியூட் வந்து காட்டுறது, பெண்கள் வந்து முன்னாடி உட்காராங்க அப்படின்னா காலை தூக்கி இப்படி வந்து ஒரு மாதிரி உதைக்கிற மாதிரி வந்து பண்ணுறது. அண்ட் இவர் லவ் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருக்காரு. மற்றவங்க யாருமே இவரை கேள்வி கேட்டுறக்கூடாது, எதுவுமே பண்ணவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கார். இன்னுமே புரியலப்பா அந்த பையனுக்கு, ஒன்றுமே புரியல. ஏதோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டுக்கிறாங்க, துருன்னு இருக்கான், ஆதிரியை லவ் பண்ணிட்டுருக்கான், அங்கங்கே பிடிச்சி தடவின்னு இருக்கான், இதை தான் பண்ணுகிறானே தவிர மற்றபடி ஒன்றுமே பண்ணல. ஸோ அதோட வெளிப்பாடுகள் தான் இவங்களுடைய வாக்குகள்லேயே உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது அப்படிங்கிறது புரியுது. இப்போ அடுத்து தான் வந்து பார்வதி அவர்கள் கமருதீனை கீழே தள்ள போகிறாங்க. பார்வதி அடுத்து 3வது பொசிஷனுக்கு போவாங்க, கமருதீன் கீழே வருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரம்யாஜோ வந்து மேலே போவாங்க, கமருதீன் கீழே வருவார். எனிஹவ் எஃப்ஜே வெளியே போனால் சந்தோஷம்தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி லாஸ்ட் வீக்கே விஜய் சேதுபதி ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியெல்லாம் பேசக்கூடாது, வெட்டுருவேன் குத்திடுவேன்னு பேசுகிறது, வாடா போடா அப்படின்னு பேசுகிறது, பைத்தியம் லூசுன்னு பேசுகிறது, நொண்டிக்காலா அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பேசுகிறது தப்பு, கை வைக்கிறது தப்பு அப்படிங்கிறத யோசித்து ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இவங்களோட ஆட்டிடியூடில் கொஞ்சம் வித்தியாசம் வந்து தெரிஞ்சிருக்கும், அட்லீஸ்ட் திருந்தவாது செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து எதுவுமே பெருசாக பண்ணல. ஸோ அதனால தான் இவங்க திரும்பியும் வந்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இவங்கெல்லாம் மனுஷனாக கூட மதிக்க எனக்கு வந்து இதே வரல, அந்த மாதிரி மனசே வரல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு மோசமாக பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை செஞ்சு அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.